ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தக்ஷினியா ஹோம். இன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா வெளியில் கொஞ்சம் போகிற ஒர்க் இருந்தது. ஸோ அதனால் போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப கார்டன் சூப்பராக இருந்தது. அங்கே எல்லா செடியுமே இருந்தது. கொய்யா மரம், சப்போட்டா மரம், நாவப்பழ மரம்லாம் இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. அதுதான் சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். சரிங்க, இன்றைக்கான vlog என்னன்னு பார்க்கலாம். வரலட்சுமி நோன்பு வருது இல்லைங்களா? ஸோ அதுக்கு ரிட்டன் gift கொடுக்கறதுக்கு என்ன கொடுக்கலான்னு எனக்கு தெரிஞ்ச ஐடியாவை நான் சொல்கிறேன். நான் இது மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவேன். ஒரு பிளேட் ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். இது பிளாஸ்டிக் பிளேட் தான். கொஞ்சம் டெக்கரேட்டிவாக நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சில்வரில் கூட வாங்கி வச்சுக்கலாம், சின்ன சைஸாக. இப்படி தான் நம்ம கண்டிப்பாக கொடுக்கணுன்னு இல்லை. நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி எது வேணால் கொடுக்கலாம். அப்புறம் வெத்தலை பாக்கு ரொம்ப முக்கியம். வெத்தலை பாக்கு வச்சுக்கிட்டேன். கூடவே வாழைப்பழம் வைக்கணும். என்கிட்ட வாழைப்பழம் இல்லை, அதனால் நான் ஒரு சாக்லேட் வச்சுக்கிறேன். அப்புறம் கண்டிப்பாக ப்ளவுஸ் பிட்டு இருக்கணும். ப்ளவுஸ் வேணுன்னா வாங்கி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா சாரீ கூட நம்ம வாங்கி கொடுக்கலாங்க. நான் எப்பயும் ப்ளவுஸ் தான் கொடுப்பேன். அப்புறம் தாலி கயிறு, மஞ்சள் அது கண்டிப்பாக வைக்கணும். கூடவே பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமமும் வைக்கணும். இதெல்லாம் எப்பயுமே கண்டிப்பாக வைக்கணுங்க. பிளேட்டெல்லாம் கூட நம்ம எக்ஸ்ட்ராவாக நம்ம வாங்கி கொடுக்குறதுனா கொடுக்கலாம் வரவங்களுக்கு. பட்டு ப்ளவுஸு, மஞ்சள் கயிறு, மஞ்சள் குங்குமம், வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், பூ கண்டிப்பாக வைக்கணும். இந்த பூ பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு தோட்டத்திலே பூத்துது. ஜாதி மல்லி தான், ரொம்ப அழகாக இருக்கும், செம வாசனையாக இருக்குங்க. பூ கம்பல்சரியாக வைக்கணும். எந்த பூ வேணால் வைக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு மாதுளம்பழம் வச்சுருக்கேன். என்கிட்ட பழம் இல்லாததுனால நான் மாதுளம்பழம் வாங்கி வச்சுருக்கேன். எந்த பழம் வேணால் நம்ம கொடுக்கலாம். நமக்கு எந்த பழம் கிடைக்குதோ அதை வாங்கி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வரவங்களுக்கு கண்டிப்பாக வளையல் கொடுக்கணும். வளையல் ஒரு செட்டு தான் வைக்கணும் அப்படின்னு கிடையாதுங்க. 2 வைக்கலாம், 4 வைக்கலாம். இல்லை நம்ம ஒரு செட்டாக வைக்கிறதுனால வைக்கலாம். அதுவும் நம்மளோட விருப்பம்தான். நான் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் பேங்கிள் தான் ஒரு செட்டு வச்சுக்கிட்டேன். கூடவே பார்த்திங்கன்னா சீப்பு வைக்கணும். சீப்பு கம்பல்சரியாக வைக்கணுங்க. நான் எப்பயுமே அப்படி தான் வைப்பேன். வளையல் இதுக்கு முன்னாடி 4 வளையல் தான் வைப்பேன். சரி, இந்த தடவை தான் ஒரு செட்டு வைக்கலாமேன்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் அது போடுறவங்களுக்கும் நல்லாயிருக்கும். ஒரு செட் அப்படியே போட்டுக்கினா எதுனா ஒரு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக போட்டுப்பாங்க இல்லைங்களா? அதனால தான் ஒரு செட்டு வச்சா நல்லாயிருக்கும். கூடவே பார்த்தோன்னா பொட்டு வச்சுருக்கேன். பொட்டுலாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட விருப்பம்தான். ஏன்னா நம்ம முன்னாடியே மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கோம் இல்லைங்களா? அதனால் பொட்டுலாம் நம்மளோட விருப்பம்தான். மை வைக்கணுங்க. ஆனால் நான் மை கிடைக்கல, அதனால் வைக்கலை. அதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா நெயில் பாலிஷ் வச்சுருக்கேன். நெயில் பாலிஷ் வச்சா அதுவும் நம்மளோட விருப்பம்தான். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வச்சோம்னா வரவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கோன் கூட வைக்கலாங்க. நெயில் பாலிஷ் இல்லைன்னா அந்த மெஹந்தி கோன் இருக்குது இல்லைங்களா? அது கூட வாங்கி வைக்கலாம். நான் கோன் வைக்கல, கோனுக்கு பதிலாக நெயில் பாலிஷ் வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு கிளிப்பு சின்னதாக வச்சுருக்கேன். கிளிப்பு, பேண்டு, அந்த மாதிரி நம்மளோட விருப்பம் எது வேணால் நம்ம வாங்கி வைக்கலாம். ஒரு சின்ன கிளிப் வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்மளோட விருப்பங்க. நம்ம வாங்கி வைக்கிறதெல்லாம் ப்ளவுஸ் பிட்டு, மஞ்சள் குங்குமம், வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், பூவு,
மஞ்சள் கயிறு இதெல்லாம், வளையல் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அது மட்டுமே கொடுத்தாலே ரொம்ப போதுமானது. எல்லாருமே இப்படி தான் செய்யணும்னு இல்லை. இதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக நம்ம வைக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட வசதிக்கு ஏற்ப தான் நம்ம செய்கிறது. தட்டுமே அப்படி தான். பிளேட் வந்து நம்மளோட இஷ்டம்தான். நம்ம சில்வர் பிளேட் வைக்கிறதும் இல்லை இந்த மாதிரி பிளேட்டு டெக்கரேட்டிவ் பிளேட் வைக்கிறதுமே. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா வரவங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு எதுனா கண்டிப்பாக கொடுக்கணும். பொங்கல் இல்லை எதுனா லெமன் ரைஸ் அந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் எதுனா கொஞ்சம் வச்சு கொஞ்சம் கொடுக்கலாம். அது இல்லாததுனால தான் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு மாதுளம்பழம் வச்சுருக்கேன். மாதுளம்பழத்துக்கு பதிலாக வாழைப்பழம், நம்ம எந்த பழம் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இதோட இந்த பிளேட்டோட கூட நம்ம கொடுக்கலாம் வரவங்களுக்கு. அப்படி இல்லைங்களா நீங்கள் வந்து ஒரு தாம்பூல பை மாதிரி போட்டு கூட அதில் இந்த வாங்கின எல்லாத்தையுமே உள்ளே போட்டு நம்ம அவங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்துக்கலாம். ஏன்னா எதுவும் மிஸ் ஆகாது, கரெக்டாக அவங்களுக்கு போய் சேரும். இந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்தோம்னா கொடுக்குறவங்களுக்கும் சந்தோஷம், வாங்குறவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ இதுதாங்க ஒரு கம்ப்ளீட் செட்டு. நம்ம இந்த பிளேட்டோட மட்டும் கூட கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா வெறும் ப்ளவுஸ் பிட் மட்டும் வச்சு கொடுக்கலாம். இந்த பிளேட்டோட தான் கம்பல்சரியாக கொடுக்கணுன்னு கிடையாதுங்க. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எது வேணால் செய்யலாம். அன்றைக்கி வரலட்சுமி நோன்பு அன்றைக்கி வரவங்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு மகாலட்சுமி மாதிரி தான். அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக நம்ம இந்த மாதிரிலாம் செஞ்சோம்னா அவங்க சந்தோஷப்பட்டாங்கன்னா நம்மளும் சந்தோஷமாக இருப்போம், நம்ம குடும்பமும் சந்தோஷமாக இருக்கும். அதனால் நம்ம வந்து அவங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஒரு திங்ஸ்லாம் வாங்கி கொடுக்கறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னென்னா இது கூடவே வந்து ஒரு பூஜை கூட மாதிரி ஒரு செட்டு வாங்கியிருந்தேன். அது கூட இதெல்லாமே வச்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு. இந்த திங்ஸ் எல்லாம் வந்து பூஜை கூடையில் போட்டு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா பிளேட்டில் வச்சு மட்டும் கொடுக்கலாம். நாங்கள் எப்பயுமே வந்து மேக்ஸிமம் 5 மெம்பர்ஸ் தான் கூப்பிடுவோம். ஸோ நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம கூப்பிட்டுக்கலாம். கண்டிப்பாக இவ்வளோ பேர் தான் கூப்பிடணும் அப்படிலாம் கிடையாது. 3 பேருக்கும் கொடுக்கலாம், 5 பேருக்கும் கொடுக்கலாம், 11 பேருக்கும் கொடுக்கலாம், 21 பேருக்கும் கொடுக்கலாம். அது நம்மளோட விருப்பம்தாங்க. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ செய்ய முடியுமோ அவ்வளோவும் செய்யலாம். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த மகாலட்சுமி அம்மாவே அன்றைக்கி வந்து நம்ம வீட்டுக்கு வரதாக தான் வந்து ஒரு ஐதீகம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் திங்ஸ் வாங்கி கொடுக்கறது. இது வந்து பார்த்திங்கன்னா 100 ருபீஸ் தான். சரி இதில் வச்சு கொடுத்தா நல்லா இருக்குமே, அதுவும் இல்லாமல் கோவிலுக்கெலாம் போகிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி பூஜை கூட எடுத்துகிட்டு போகிறது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா. அதனால தான் வந்து இந்த மாதிரி வாங்கியிருந்தேன். இந்த பூஜை கூட நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இது வந்து பெரிய சைஸ் தான். இதில் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு போகலாம். தேங்காயும் கண்டிப்பாக வைக்கணுங்க. ஆனால் வந்து என்கிட்ட தேங்காய் இல்லை, அதனால் நான் வைக்கல. தேங்காய் இருந்தால் வைங்க, இல்லைன்னா வேண்டாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியே எடுத்து வச்சதெல்லாம் வந்து இதில் அழகாக பேக் பண்ணி வரவங்களுக்கு வந்து நம்ம சூப்பராக எடுத்து கொடுத்துடலாம். அவங்களோட ஆசீர்வாதம் நமக்கு கிடச்சிதுன்னா ரொம்ப சந்தோஷம். நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்கு இது மாதிரி நம்ம கொடுத்தா அது ரொம்ப நல்லது. அதேமாரி நம்மளும் வந்து அன்றைக்கி வரலட்சுமி நோன்பு அன்றைக்கி அடுத்தவங்க வீட்டுக்கு போய் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்தோம்னா அதுவும் ரொம்ப நல்லது. இது வந்து நான் இப்படி தாங்க பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் அப்படி தான் பண்ணுவேன். நான் வந்து கலசம் வச்சுலாம் படைக்க மாட்டேன். ஃபோட்டோ இருக்குது, லக்ஷ்மி அம்மா ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோவுக்கு படைச்சி இந்த மாதிரி வரவங்களுக்கும் கொடுத்துருவேன். மற்றவங்க எப்படி செய்வாங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா இது வரைக்கும் நான் யார் வீட்டுக்கும் போனதில்லை. அதனால் எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் நான் சொல்கிறேன். இதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் மாற்றிக்கிறேன். இல்லை இதில் எதனா மிஸ் பண்ணிட்டனாலும் சொல்லுங்கள், அதையும் கூட சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அதில் வச்சு நாம் வந்து கொடுத்துடலாம்.
பூஜை கூட இருக்கிற வரைக்கும் அது போட்டு கொடுத்துடலாம், அப்படி இல்லைன்னா பிளேட்டு மட்டும் வச்சு கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு தான் ரெண்டுமே கலந்தப்போல் வாங்கியிருந்தேன். இது பார்க்க எப்படி இருக்கும் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வாட்டி வரலட்சுமி நோன்பு நல்லபடியாக நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம். மேரேஜ் டிலே ஆகிறவங்களாம் கண்டிப்பாக வரலட்சுமி நோன்பு பண்ணோம்னா சீக்கிரமாக மேரேஜ் ஆகிடுங்க. இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். நான் எப்பயுமே இந்த மாதிரி சிம்பிளாக தான் வந்து பூஜை செய்வேன். கலசம் வச்சுலாம் நான் இது வரைக்கும் பண்ணதில்லைங்க. எனக்கு அது எப்படி பண்ணணும்னு தெரியாது. நான் சாமி படத்துக்கு படைச்சிட்டு வீட்டுக்கு வரவங்களுக்கு இதை எடுத்து கொடுத்துட வேண்டியதான். ஆனால் பிரசாதம் மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம அன்றைக்கி பொங்கல் மாதிரி எதனா செஞ்சுக்கணும். இன்றைக்கி நான் எதுவும் இல்லாதனால நான் வந்து பழம் வச்சு கொடுத்துருக்கேன், அவ்வளோதாங்க. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.